ஓகே போதுமாங்க. டெல்லி தமிழன்டா அப்படியே துள்ளி குடிச்சா எடுத்து வச்சுக்கோமா கரண்ட் எடுத்து வாழை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ரைட் வைங்க. கடல் மீன் சைக்கிள் ஸ்டைல் அரசு ஸ்டைல் அதெல்லாம் போதுமாங்க. கொண்டு போய் மத்திமூணு சாப்பிட்டா தெரியுமா? மீன் வாங்கிட்டாப்ல அவனுக்கு மீன் வாங்கிக்கா அடேப்பா இது சாப்பிட்டா உட்காந்து நொத்து குடிக்கிறா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வேலையே vlog தான். கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட யார் சமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா டெல்லி தமிழன்டா. ஆமாம், டெல்லி தமிழன்னா பேரில் மட்டும் டெல்லி கிடையாது, தலைவரும் டெல்லியிலேருந்து தான் வந்திருக்காரு. என்னதான்? ஆமாம், இப்போ இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்? மீன் இருக்கு, கோழிக்கறி இருக்கு, கோழிக்கறி இருக்கு, எல்லாமே சமைப்போங்களா? சரி தாத்தா, இன்னைக்கு சரி இவரை பற்றி ஏதாவது சொல்லுங்க. ஆமாம், டெல்லி தமிழ் வீராவுக்கு தமிழ் நம்ம இங்கே ஒரு எல்லாமே இங்கே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாமே பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இந்த விளக்கம் நாங்கள் எல்லாம் போய் சமைச்சிடலாம். ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். சமைக்க போகிறோம். பேசணுங்களா? பார்த்துட்டா கைஸ் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கி ரெடி ஆகி 1 மணிக்கு தான் வந்துட்டோம். ஐயோ மழை பூரா நல்லா நனைஞ்சு கவர்மெண்ட் எப்படி இருக்காருன்னு. ஸோ வீட்டில இருந்து கேஸ் அடுப்புலாம் தூக்கிட்டு வந்து வச்சாச்சு. எப்பயுமே அடுப்புல தான் சமைப்போம், வேற வழி இல்லாம கேஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சு. ஆமா, கேஸ்ல தான் நம்ம சமைக்க போறோம். என்னதா? ஆமா, சமைக்கிறோம். மீன் கோழி. ஓகேவா? மீனும் மத்தி மீன் இருக்கு, அப்படியே துள்ளி குடிச்சா. வீடியோல பாருங்க. ஆமா, சரி சொல்லுங்க வீரா, எங்க கூட இந்த அனுபவம் எப்படி இருக்கு? இவங்க வந்ததுக்கு அப்புறம் டெல்லியில வந்ததுக்கு அப்புறம் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா கவனிக்கிறாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மீட் பண்ணுற மாதிரி எனக்கு இல்லை. இப்போ வரலையும் வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் தாத்தா வந்து வேற லெவல் கேரக்டரு. பேசினாலே லவுட் ஸ்பீக்கர் தான், மீடியம்ல வராது, லோவில் வராது, வேற லெவலில் போயிட்டு இருக்கோம். ஸ்பீக்கரே வேணும் தாத்தாவுக்கு. ஸோ வாங்க தாத்தா கூட சமைச்சு சாப்பிட்டுட்டு அனுபவம் எப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக பாருங்க. அடுத்தடுத்து நம்ம போட்டே இருப்போம். ரைட், ரெடி? வாங்க. அப்ப நல்லா கழுவுணும், நல்லா கையை உள்ள வரைக்கும் ஆட்டி அதே வெட்டி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெஞ்சதுனால எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதனால எங்கள் வீட்டில் பல வருஷமா இருந்து அடுப்பு தூக்கிட்டு வந்திருக்கேன். பெரிய மாதிரி அது கூட தெரியல. அதான் மத்தி மீன் அப்படியே கழுவி எடுத்து வச்சு விட்றீங்களா? சரியா? சரி, கழுவு. மத்தி நழுவுதா? கழுவுதா? நல்லா கழுவுங்க. மீன் நீந்து போயிட போகுது. அதெல்லாம் போகுது. அதான் உள்ள ஒரு 4-5 மீன் இருக்கு, அதையும் தூக்கி உள்ள விட்டுறாங்க. அதெல்லாம் போகுதுங்க. நல்லா கழுவுங்க. ஒரு ரவுண்ட் கல்லு பள்ளி போட்டு நல்லா பிரசதி படுத்தோம். அள்ளி போடுதுடா. மீன் உயிரோட இருக்கு, துள்ளுது. மீன் பக்கம் துள்ளுதுடா. கழுவுங்க.
மீன் என்ன பண்ணலாம் குழம்பு வைப்போமா ஃப்ரை பண்ணுவோம் இது வறுக்கணும்டா. வறுத்தாலே நல்லா இருக்குமா ஆமாம் மறுபடியும் காட்டுங்க மீன் அள்ளி போடுறோம். கழுவுங்க அள்ளி போடுறோம். ஆளலை அள்ளி போடுறோம். ஆளலை கிடைக்கவே இல்லாதா ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு போடா ரொம்ப இருக்கு பாரு போடு. எடுத்துதா நீங்களே கழுவி நல்லா எடுக்கணும். எடுத்துயா நானும் கழுவுறேன். இது மாதிரி எடுறா எடுக்கிறேன் இது மாதிரி இந்த வரி இது எடுக்கணும். லைட்டாக சேர்த்து வைப்போம். கீழே எடுத்து வச்சுக்கோமா கரண்ட் இருக்கு. உப்பு இருக்கிற குடலு கூட பூரா எடுத்தாச்சு. ஆமாம் அப்படியே எடுத்து அழகா வச்சு விடுவோம். வையா போடுங்க உள்ள போடுங்க. உள்ள கிளீனுங்க. வேலை இந்த மாதிரி ஆற்றுல உட்காந்து வேலை இந்த மாதிரி சுத்தமாக வேலை ஒன்று ஏற்கனவே. ஓகே அதான் மீனை கிளீன் பண்ணியாச்சு. அங்கே சிக்கனை பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன இன்னொன்று இங்கே வாங்க சிக்கனை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் வச்சுக்கோங்க. யாராச்சும் கையை அதை உப்பு பார்த்தே பாதி காலி பண்ணி போடுறோம். அதான் சிக்கன் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. நல்லா வந்து இருக்கு. நல்லா மனம் வந்து வருது. மனம் வந்து வருது. நம்ம மத்திய முடிச்சாச்சு. ஆமா அடுத்து இந்த விரால் மீன் ஒன்று வாங்கி இது வேற இருக்கா விரால் இதை வேற கழுவணும். குடல்லாம் இருக்காது. அதிலே கொஞ்சம் குடல் இருக்கு. இது அதுல போடுறோம் அந்த சட்டியில. ஏன் பக்கத்துல வச்சு என்ன ஆகாதா? ரெண்டு மீனும் சண்டை போட்டுக்குமா? சண்டை வருமா? தட்டை கொடுக்கணும். தட்டா பண்ணிடுவோம். இங்க பாருங்க விரால் மீன் துண்டு அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற உங்க பாசையில அல்வா துண்டு மாதிரி இருக்கும். அல்வா துண்டு கழுவுதா தண்ணி உள்ள போட்டு அவங்க வந்துடும். மீன் கடிக்கலாம். என்ன வந்தா மீன் கடிக்கலாம். போய் காசு போட்டு வாங்கியிருக்கோம். இங்கேயும் மாடா இருக்குதா? ஆமா போடுறோம். கடிக்குதா? எமர்ஜென்சி பண்ணி பார்த்தா எமர்ஜென்சி பண்ணி கடிச்சுட்டா எதுக்கு அனுபவத்துக்கு தெரியாது. என்ன பண்ண போதும் உங்களை காலை கடிக்கிறான். காலை கடிக்கிறா. அதே நல்லது. இலவிக்கு வளைச்சு அடிச்சிட்டு இருக்க ஒருத்தர மீன் மீன் கடிச்சு கொடுத்தா என்ன பண்ணுது பிடிச்சு குடிக்கா. சோள மாவு போடுவோமா? போடுவா. கடல மாவு கொஞ்சம் அளவாவே போடுவோம். அதிகமா போட்டோம்னா வடையாகி போவாப்ல. ஆமா அதனால கொஞ்சம் அளவாவே போடுவோம். லைட்டா மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சோண்டு அந்த வெடுக்கு இல்லாம இருக்கிறது கொஞ்சோண்டு போடுறோம். கொஞ்சமா போடுறேன். லைட்டா மட்டும் தெரிவிட்டு இருக்கேன். அடுத்து அதான் மீன் பொடி போடுறான். மீன் பொடி ஓகே இதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதான் கண்ணு பட்டு கை தொட்டுட்டா. அதான் கண்ணை ஊதி விட்டுருங்க. அதான் ஊதுங்க. சைக்கிள் பம்பு கொண்டு விட்டா சைக்கிள் பம்பு அதான் அளவா தயிர் ஊத்துறேன். ஊத்தியாச்சு. முட்டை ஊத்திடுவோம். செப்பா இருப்பீங்க போல ப்ரோ. எனக்கு கூட அது வராது. அதான் அடுத்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு விழுது. அதான் இஞ்சி பூண்டு விழுது. விழுது அதத்தை விழுது. உப்பு 2 நிமிஷம் மேலே எடுத்து அதான் மிக்ஸ் பண்ணுவோமா? பத்தலன்னா தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். சரியா? அந்த முட்டையிலே அது இதாக இருக்கும். பத்தாததை தண்ணி ஆட் பண்ணணும். ஆத்துல போய் தாத்தா தண்ணி பிடிக்க போகலாம். ஆத்துல பிடிக்கலாம். பிடிக்காதா? ஆத்துல பிடிக்காம நல்லா கெட்டியா இருக்கு. மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. மீன் அப்படியே பரட்டி இப்படியே போட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு. ஆமா ஆமா எடுத்து வாழை எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியா இருக்கு. ரைட்டா தண்ணியை வடிச்சு விடுங்க. ஏய் தண்ணி கூட வர மாதிரி தெரியுதுப்பா.
ஏய் விக்கி, தண்ணி கூட வருதுப்பா.